மாலை முரசு செய்திகள் உங்களின் பேராதரவுடன் 3ஆம் ஆண்டில். வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரைவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். சட்டப்பேரவையில் இன்று காவல் தீயணைப்புத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம். போலீஸ் அத்துமீறல், தற்கொலை தொடர்பான கேள்விகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டம். ராமேஸ்வரம் அருகே குழி தோண்டிய போது உயர் ரக துப்பாக்கிகள் தோட்டாக்கள் கண்டெடுப்பு. பறிமுதல் செய்து போலீசார் தீவிர விசாரணை. கோவையில் குடிநீர் விநியோகிக்கும் உரிமையை தனியார் நிறுவனத்திடம் வழங்கிய தமிழக அரசு. மக்களின் அடிப்படை உரிமை பறிக்கப்படுவதாக ஸ்டாலின் குற்றச்சாட்டு. நாடாளுமன்ற தொகுதி பங்கீடு செய்வதில் ஐக்கிய ஜனதா தளம் பாஜக இடையே கருத்து வேறுபாடு. பீகார் மாநிலத்தில் நிதிஷ்குமாரின் ஆட்சி மீண்டும் கவிழும் அபாயம். இன்றைய சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் காவல்துறை மற்றும் தீயணைப்புத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெறுகிறது. 10 நாட்கள் விடுமுறைக்கு பின் மானிய கோரிக்கை மீதான சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நேற்று மீண்டும் தொடங்கியது. கூட்டத்தில் செய்தி மற்றும் விளம்பரம், சுற்றுலா, கலை மற்றும் பண்பாடு ஆகிய துறைகளின் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றது. உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு அமைச்சர்கள் கடம்பூர் ராஜு, வெல்லமண்டி நடராஜன் ஆகியோர் பதிலளித்து பேசினர். பின்னர் 110 விதியின் கீழ் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் 55 கோடியே 55 லட்சம் செலவில் மேலும் 3 தளங்கள் அமைக்கப்படும் என்றார். அதேபோல சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் 42 கோடியே 88 லட்சம் ரூபாய் செலவில் கூடுதலாக 4 தளங்கள் அமைக்கப்படும் எனவும் கூறினார். சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனைத்து சிறப்பு துறைகளும் ஒரு அடுக்குமாடி கட்டிடத்தில் செயல்படும் வகையில் தற்போது கட்டப்பட்டுள்ள சிறப்பு அடுக்குமாடி கட்டிடத்தில் 4வது தளம் முதல் 6வது தளம் வரை மேலும் 3 தளங்கள் 55 கோடியே 55 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும். சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் நோயாளிகளின் வசதிகளை கருத்தில் கொண்டு தற்போதுள்ள வெளி நோயாளிகள் பிரிவு கட்டடத்திலேயே அனைத்து துறைகளும் செயல்படும் விதத்தில் தற்போது கட்டப்பட்டு வரும் புற நோயாளிகள் பிரிவு கட்டத்திற்கு மேல் 5வது தளம் முதல் 8வது தளம் வரை மேலும் 4 தளங்கள் 42 கோடியே 88 லட்சம் ரூபாயில் மதிப்பீட்டில் கட்டப்படும். இன்று நடைபெறும் சட்டப்பேரவை கூட்டத்தில் காவல்துறை மற்றும் தீயணைப்புத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெறுகிறது. இதில் போலீஸ் அத்துமீறல், தற்கொலை தொடர்பான பல்வேறு கேள்விகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளனர். ராமேஸ்வரம் அருகே குழி தோண்டிய போது தோட்டாக்கள், வெடிகுண்டுகள் கண்டெடுக்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தங்கச்சிமடம் பகுதியைச் சேர்ந்த எடிசன் என்பவர் செப்டிக் டேங்க் கட்ட குழி தோண்டியுள்ளார். அப்போது பழைய துப்பாக்கி தோட்டாக்கள் கிடைத்துள்ளன. இதுகுறித்து எடிசன் உடனடியாக போலீசாருக்கு தகவல் கொடுத்தார். தகவல் அறிந்து வந்த போலீசார் 50க்கும் மேற்பட்ட பெட்டிகளில் இருந்த தோட்டாக்கள் மற்றும் வெடிகுண்டுகளை கைப்பற்றினர். அதில் LMG ரக தோட்டாக்கள், AK-47 ரக துப்பாக்கி தோட்டாக்கள், 41 இலகு ரக மிஷின் கன்கள், 22 மிஷின் கன்கள் உள்ளிட்ட வெடிபொருட்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து மாவட்ட SP ஓம் பிரகாஷ் மீனா சம்பவ இடத்திற்கு வந்து பார்வையிட்டார். பறிமுதல் செய்யப்பட்ட தோட்டாக்கள், வெடிகுண்டுகள் தடவியல் சோதனைக்கு அனுப்பப்பட உள்ளன. SLR ammunitions, medium machine gun ammunition, HMG ammunitions. இது போக TNT எக்ஸ்ப்ளோசிவ் இருக்கு. அது TNT எக்ஸ்ப்ளோசிவ் பேக்கெட்ஸ் நம்ம இங்கே கிடச்சிருக்கு. ஸோ அதை இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கு, என்ன மேக்கிங் இருக்கு, எந்த கண்ட்ரி வெப் அம்யூனிஷன்ஸ் இருக்கு, தட் இன்வெஸ்டிகேஷன் இப்போ போயிட்டுருக்கு. இதை we will decide after that யார் யார் ஏஜென்சிஸ் இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணல. ஒன்லி அம்யூனிஷன்ஸ் மட்டும் இருக்கு, எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் மட்டும். இந்த பிளேஸ்ல நம்ம எல்லாம் ஃபர்ஸ்ட் மேனுவல் அதை லேபர் வச்சுட்டு பண்ணாங்க. இதுக்கப்புறம் JCB வச்சுட்டு எல்லாம் சர்ச் பண்ணியாச்சு. இந்த ஏரியாவில் ஃபினிஷ் ஆச்சு எல்லாம். கோவையில் குடிநீர் வழங்கும் உரிமையை பன்னாட்டு தனியார் நிறுவனத்திற்கு வழங்கிய தமிழக அரசுக்கு திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கோவைக்கு குடிநீர் வழங்கும் உரிமத்தை பிரான்ஸ் நாட்டின்
சுயஸ் நிறுவனத்திடம் 3150 கோடிக்கு தமிழக அரசு வழங்கியுள்ளதாக கூறியுள்ளார். இதனால் கோவை மக்கள் குடிநீரை தனியார் நிறுவனத்திடம் கட்டணம் செலுத்தி பெற வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அபாயம் உள்ளது என அவர் எச்சரித்துள்ளார். குடிநீர் உரிமம் பெற்றுள்ளதை அந்த தனியார் நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கும் நிலையில் இதுகுறித்து தமிழக அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். மக்களின் அடிப்படை உரிமையான குடிநீரிலும் சுயலாபம் ஈட்டுவதற்காக தமிழக அரசு செயல்படுவதை வன்மையாக கண்டிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சென்னை சேலம் 8 வழிச்சாலை மூலம் தொழில் வளர்ச்சி பெருகும் என ஊரக தொழில் வளர்ச்சித்துறை அமைச்சர் பெஞ்சமின் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் கேளம்பாக்கத்தில் அமைக்கப்பட்ட புதிய தார் சாலையை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் SP வேலுமணி, ஊரக தொழில்துறை அமைச்சர் பெஞ்சமின் ஆகியோர் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தனர். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் பெஞ்சமின், சென்னை சேலம் இடையேயான பசுமை வழிச்சாலை திட்டம் வேலைவாய்ப்புகளை பெருக்குவதற்கு இன்றியமையாததாக இருக்கும் என்றார். இத்திட்டத்தினால் தொழில் வளர்ச்சி பெருகும் எனவும் அவர் கூறினார். பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்காக சுமார் 1.04 கிலோமீட்டர் தூரத்திற்கு சுமார் 1.09 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான வீராணம் சாலையை, இந்த சாலையானது OMR சாலை மற்றும் வண்டலூர் சாலையை இணைக்கின்ற ஒரு முக்கிய சாலை. பொதுமக்கள் காலை நேரங்களில் அதே போன்று மாலை நேரங்களில் வேலைக்கு பணிக்கு செல்லக்கூடியவர்கள், கல்லூரி மற்றும் பள்ளிக்கு செல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு கடுமையான நெரிசல் ஏற்படுகின்ற பொழுது இந்த சாலையை மிக பயனுள்ளதாக அமையக்கூடிய ஒரு சாலையாக இருக்கின்றது. தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் விளம்பரத்திற்காக சுற்றுப்பயணம் சென்று வருவதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்கும்போது அதற்கு எதிராக ஆளுநர் செயல்படக்கூடாது என்றார். தமிழக ஆளுநர் விளம்பரத்திற்காக சுற்றுப்பயணம் சென்று வருவதாக கூறிய அவர், தமிழகத்தில் செல்வாக்கு உள்ள முதல்வர்கள் ஆட்சி செய்த காலத்தில் ஆளுநரின் செயல்பாடு இவ்வாறு இருந்ததில்லை என்றார். இது தொடர்பாக ஸ்டாலின் உள்ளிட்டோர் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை திரும்பப் பெற வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். தொடர்ந்து பேசிய அவர், ராகுல் கமல் இடையிலான சந்திப்பு மரியாதை நிமித்தமானது என்றும் திமுகவுடன் காங்கிரஸ் தொடர்ந்து கூட்டணியில் இருப்பதாகவும் கூறினார். ஜனநாயக நாட்டில் கருத்து சுதந்திரம் இருக்கு. அது என்ன போராட்டமாக இருந்தாலும் சரி, மக்கள் போராட்டங்களை அல்லது மக்களுக்காக நடக்கிற போராட்டங்களை காவல்துறையாலே தடுக்க நினைப்பதோ, வழக்குகள் போடுவதோ, சிறையில் அடைப்பதோ, அதன் மூலமாக ஒடுக்க நினைப்பது என்பது பாசிச போக்காகும். அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். கமலஹாசன் அவர்கள் தலைவர் ராகுல் காந்தியை பார்த்தார், அன்னை சோனியா காந்தி அம்மையாரை பார்த்தார். பார்த்துட்டு பத்திரிகையாளர் சொல்ற போது மரியாதை நிமித்தமாக சந்தித்தேன், அரசியல் பேசினேன், தமிழ்நாட்டு அரசியல் நிலவரங்கள்லாம் குறித்து பேசினேன், ஆனால் கூட்டணி பற்றி பேசவில்லை என்று தெளிவாக சொல்லிட்டார். பேசிய அவரே இப்போது கூட்டணி பற்றி நான் பேசவில்லை என்று சொன்ன பிறகு கூட்டணி பற்றிய பேச்சோ அதை பற்றி கேள்வி எழுப்ப வேண்டிய பிரச்சனையே கிடையாது. அரசியல் கூட்டங்களின் போது பேனர்கள், மாலைகள், பொன்னாடைகளை தவிர்த்துக் கொள்ளுமாறு மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன் தொண்டர்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். சென்னை காமராஜர் அரங்கில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் பிரச்சார பாடல்கள் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் தலைவர் கமலஹாசன் கலந்து கொண்டு கவிஞர் சேகன் வரிகளில் தாஜ்நூர் இசையமைப்பில் தயாரான 6 பாடல்களை வெளியிட்டார். கலை நிகழ்ச்சிகளோடு பாடல்கள் வெளியீட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. மக்கள் உரிமையை காக்கவாரா, ஊழலை எல்லாம் ஓட்டவாரா, மக்கள் உரிமையை காக்கவாரா. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அரசியல் கட்சி கூட்டங்களின் போது சாலையோரங்களில் மக்களுக்கு இடையூறு தரும் வகையில் பேனர்களை வைக்க வேண்டாம் என கோரிக்கை விடுத்தார். நிகழ்ச்சிகளில் தனக்கு மாலைகள், பொன்னாடைகள் வழங்குவதை தொண்டர்கள் தவிர்த்துக் கொள்ளுமாறும் அவர் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், பெரியாரை ரசிக்கும் அளவுக்கு காந்தியையும் ரசிப்பதாக கூறினார். மக்கள் நீதி மைய அலுவலகத்திற்கு முன்னால் ஆர்வத்தில் ஒரு பெரிய போஸ்டர் வைத்து விட்டார்கள். அது மற்றவர்களுக்கு இடைஞ்சலாக இருந்தது. எவ்வளவு அதிவிரைவில் அதை அகற்ற நாங்கள் உத்தரவிடவில்லை, கட்டளையிடவில்லை. வருத்தப்பட்டேன், அகன்றுவிட்டது. இந்த கற்றை நூலை பெருமையுடன் நான் கழுத்தில் போட்டுக் கொள்கிறேன். காரணம் என்னவென்றால், இந்த நூல் வெள்ளையர் ஆட்சியை பொட்டலம் கட்டிய நூல். நான் பெரியார் அவர்களின் எத்தகைய ரசிகனோ அதே போன்று காந்தியாருடைய ரசிகன். இன்னொரு சரித்திர உண்மை என்னவென்றால்,
பெரியாரே காந்தியின் ரசிகன். விமர்சகன் என்பது வேறு. அப்படி வந்த வம்சாவளியில் வந்த நான் இதை பெருமையாக ஏற்றுக்கொள்வதில் ஆச்சரியமே இல்லை. நீண்ட இழுபறிக்கு பிறகு காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கான பிரதிநிதிகளை கர்நாடக அரசு நியமித்துள்ளது. தமிழகம், புதுச்சேரி, கேரளா ஆகிய மாநிலங்கள் காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கான தங்கள் தரப்பு உறுப்பினர்களை நியமனம் செய்தனர். ஆனால் கர்நாடகா தரப்பில் உறுப்பினர்கள் நியமிக்கப்படாததால் காவிரி மேலாண்மை ஆணையம் செயல்பட துவங்குவதில் இழுபறி தொடர்ந்தது. இதனிடையே கர்நாடகாவுக்கு கூட்டு வைக்கும் விதமாக தாமாகவே கர்நாடகாவுக்கான உறுப்பினர்களை நியமித்து மத்திய அரசு அறிவித்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த கர்நாடக முதலமைச்சர் குமாரசாமி அம்மாநில நீர்வளத்துறை அமைச்சர் உயர் அதிகாரிகளோடு அவசர ஆலோசனை நடத்தினார். இதனையடுத்து கர்நாடகா சார்பில் காவிரி மேலாண்மை ஆணையம் மற்றும் ஒழுங்காற்றுக் குழுவிற்கான உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அம்மாநில நீர்வளத்துறை செயலர் ராகேஷ் சிங், காவிரி பாசனத்துறை செயலாளர் பிரசன்னா ஆகியோர் உறுப்பினர்களாக செயல்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் முதல் கூட்டம் ஜூலை 2ஆம் தேதி டெல்லியில் நடைபெறும் என தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக மக்களின் பல நாள் போராட்டங்களை தொடர்ந்து காவிரி மேலாண்மை வாரியம் மற்றும் காவிரி ஒழுங்காற்றுக் குழுவை அமைக்க உச்சநீதிமன்றம் மத்திய அரசுக்கு உத்தரவிட்டது. ஆனால் மத்திய அரசு கர்நாடகா தேர்தல் காரணமாக உச்சநீதிமன்ற தீர்ப்பை நிறைவேற்றாமல் காலம் தாழ்த்தி வந்தது. இந்த நிலையில் நீண்ட இழுபறிக்கு பிறகு காவிரி மேலாண்மை ஆணையத்தை மத்திய அரசு அமைத்து அதற்கான 4 மாநில பிரதிநிதிகளை பரிந்துரை செய்யுமாறு அந்தந்த மாநில அரசுகளிடம் வலியுறுத்தியது. இதையடுத்து தமிழகம், புதுச்சேரி, கேரளா மாநில அரசுகள் மேலாண்மை ஆணைய உறுப்பினர்களை அறிவித்தன. இதற்கான உறுப்பினர்களை நியமிக்காமல் காலம் தாழ்த்தி வந்த கர்நாடக அரசும் நேற்று உறுப்பினரை அறிவித்தது. இந்த நிலையில் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் முதல் கூட்டம் வரும் ஜூலை மாதம் 2ஆம் தேதி ஆணையத்தின் தலைவர் மசூத் உசைன் தலைமையில் நடைபெறவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 4 மாநிலங்களுக்கும் இதற்கான அழைப்பிதழ் அனுப்பப்படும் என மத்திய நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நாளை விசாரணைக்கு வருகிறது. தினகரன் ஆதரவாளர்களான 17 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டது தொடர்பான வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி சபாநாயகரின் உத்தரவு செல்லும் என தீர்ப்பளித்தார். எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் செல்லாது என மற்றொரு நீதிபதி சுந்தர் தெரிவித்தார். 2 நீதிபதிகளும் மாறுபட்ட தீர்ப்பு வழங்கியதால் தகுதி நீக்க வழக்கில் 3வது நீதிபதியாக விமலா நியமனம் செய்யப்பட்டார். இதனிடையே இந்த வழக்கை உச்சநீதிமன்றம் விசாரிக்க வேண்டும் என தங்க தமிழ்ச்செல்வன் தவிர மற்ற 17 எம்எல்ஏக்களும் மனு தாக்கல் செய்தனர். தகுதி நீக்க வழக்கை உயர்நீதிமன்றம் விசாரித்தால் நீதி கிடைக்காது என அவர்கள் அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தனர். இதனை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எம்எல்ஏக்கள் தகுதி நீக்க வழக்கை நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக தெரிவித்துள்ளனர். நாடாளுமன்ற தொகுதி பங்கீடு விவகாரத்தில் பீகாரில் ஆளும் ஐக்கிய ஜனதா தளம் பாஜக கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. பீகாரில் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் பாஜக கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது. அடுத்த ஆண்டு மக்களவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இப்போதே அம்மாநிலத்தில் உள்ள 40 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான பங்கீடு பேச்சுவார்த்தையை இரு கட்சிகளும் தொடங்கியுள்ளன. இதில் பாஜகவுக்கும் ஐக்கிய ஜனதா தளத்திற்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டுள்ளன. இந்த நிலையில் பாட்னாவில் செய்தியாளர்களிடம் பேசிய ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் செய்தி தொடர்பாளர் சஞ்சய் சிங், கூட்டணி கட்சிகளின் உதவி தேவையில்லை என பாஜக விரும்பினால் பீகாரில் உள்ள 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் அக்கட்சி போட்டியிடலாம் என்றார். ஐக்கிய ஜனதா தளம் கூட்டணி இல்லாமல் தேர்தலை சந்திக்க தயாராக உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இன்று நாம் அதிக ரசிகர்களை கவர்ந்த அணிகளை பார்க்கலாம். உலக கோப்பை கால்பந்து போட்டி கடந்த 1930ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இதுவரை 20 முறை உலக கோப்பை போட்டிகள் நடைபெற்றுள்ள நிலையில் 1942 மற்றும் 1946ஆம் ஆண்டுகளில் 2ஆம் உலகப் போர் காரணமாக போட்டிகள் நடத்தப்படவில்லை. இதுவரை நடைபெற்ற உலக கோப்பை கால்பந்து போட்டியில் கடந்த 1994ஆம் ஆண்டு அமெரிக்காவில் நடைபெற்ற போட்டியின் போது 68,999 பேர் வருகை புரிந்தனர். இதுவே அதிக ரசிகர்கள் வருகை புரிந்த போட்டி. அடுத்தபடியாக 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற போட்டியின் போது 52,981 பேர் வருகை புரிந்தனர்.
சர்வதேச சதிகாரர்களால் தூத்துக்குடி போராட்டம் தூண்டப்பட்டு ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டுள்ளதாக யோகா குரு பாபா ராம்தேவ் சர்ச்சை கருத்தை தெரிவித்துள்ளார். யோகா குரு பாபா ராம்தேவ் வேதாந்த குழும தலைவர் அனில் அகர்வாலாவை சந்தித்து பேசினார். பின்னர் அனில் அகர்வால் மற்றும் அவரது மனைவியோடு எடுத்த புகைப்படத்தை ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், சர்வதேச சதிகாரர்களால் ஸ்டெர்லைட் போராட்டம் தூண்டிவிடப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். தொழிற்சாலைகள் அனைத்தும் நாட்டின் வளர்ச்சிக்கான கோவில்கள் என தெரிவித்துள்ள அவர், தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டிருக்க கூடாது என்றார். பாஜக ஆதரவாளரான பாபா ராம்தேவின் இந்த கருத்து தமிழக மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜெர்மன் சர்வாதிகாரி ஹிட்லரை போல் மறைந்த பிரதமர் இந்திரா காந்தி செயல்பட்டதாக மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லி விமர்சித்துள்ளார். நெருக்கடி நிலை பிரகடனம் செய்யப்பட்டதன் 43வது ஆண்டு தினம் இந்தியாவில் அனுசரிக்கப்பட உள்ளது. இந்த நிலையில் முகநூலில் கட்டுரை ஒன்றை பதிவிட்டுள்ள அருண்ஜேட்லி, ஜெர்மன் சர்வாதிகாரி ஹிட்லரை போல மறைந்த பிரதமர் இந்திரா காந்தி செயல்பட்டதாக விமர்சித்துள்ளார். இந்திரா காந்தி ஜனநாயகத்தை பேரரசு ஜனநாயகமாக மாற்ற நெருக்கடி நிலையை பிரகடனம் செய்ய முடிவு செய்தார் என குற்றம் சாட்டிய அவர், ஹிட்லரும் இந்திரா காந்தியும் அரசியலமைப்பை ரத்து செய்தார்கள் என்றார். அருண்ஜேட்லியின் கருத்தை விமர்சனம் செய்துள்ள காங்கிரஸ் இந்த ஒப்பீடு மிகவும் மோசமானது என்று கண்டனம் தெரிவித்துள்ளது. சேலம் பசுமை வழிச்சாலை திட்டத்தை எதிர்த்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் அடுத்த மாதம் 20ஆம் தேதி போராட்டம் நடைபெறும் என்று அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார். சென்னை ராயபுரத்தில் எஸ்டிபிஐ கட்சியின் 10ஆம் ஆண்டு தொடக்க விழா மற்றும் விருது வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன், ஆளுநர் பன்வாரிலால் தமிழகத்தின் முதலமைச்சர் போல் செயல்படுகிறார் என்று குற்றம் சாட்டினார். கர்நாடக முதலமைச்சர் குமாரசாமி வேறு வழியின்றி காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கான உறுப்பினரை நியமித்துள்ளார் என்றும் தெரிவித்தார். சென்னை சேலம் இடையே 8 வழி பசுமைச்சாலை அமைப்பதற்கு மத்திய மாநில அரசுகள் தீவிரமாக முயற்சித்து வருகின்றன. மத்திய மாநில அரசுகளின் இந்த போக்கை மிக வன்மையாக கண்டிக்கிறோம். வருகிற ஜூலை 20ஆம் தேதி மிகப்பெரிய அளவில் தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களை ஒருங்கிணைத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சேலத்தில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் ஒன்றை இந்த பசுமைச்சாலைக்கு எதிராக நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். ஆளுநர் இந்த நாட்டை ஆளுகிறாரா அல்லது எடப்பாடி பழனிசாமி இந்த நாட்டை ஆளுகிறாரா என்று தெரியவில்லை. ஆளுநர் அவர்கள் ஒரு முதலமைச்சராகவே மாறி செயல்படுவதாகத்தான் தெரிகிறது. இது ஜனநாயகத்திற்கு உகந்ததல்ல. ஆளுநரின் இந்த போக்கு அதிர்ச்சியையும் வேதனையையும் அளிக்கிறது. தேனியில் துணை முதல்வர் தலைமையில் நடைபெற்ற கோவில் கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் பெண்களிடம் இருந்து 70 சவரன் நகை பறிக்கப்பட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் கோவில் கும்பாபிஷேக நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மதுரை, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். இதனால் பலத்த பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபட்டனர். இதனிடையே கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் பங்கேற்ற 15க்கும் மேற்பட்ட பெண்களிடம் இருந்து 70 சவரன் நகை பறிக்கப்பட்டது. இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகார் அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பெரிய கோயில் கும்பாபிஷேகத்துக்கு வந்தேன். பொம்பளைகளாக நெருக்கி போகிற கழுத்தில் கையப்பட்ட மாதிரி இருந்துச்சு. நான் திரும்பி வந்து நான் தண்ணியை குடிச்சிட்டு மூஞ்சியை கழுவி பார்க்கும்போது என் செயினை காணா. ஆனால் எடுத்தது பொம்பளை தான் இந்த வேலை செஞ்சது. என் பொருளை காணா சாமி. அது வந்து போலீஸ் ஸ்டேஷனில் சொன்னால் அந்த மாதிரி சொல்கிறாங்க, ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்காம எதுக்கு நகை போட்டு வந்தீங்கன்னு கேட்குறாங்க. கன்னியாகுமரியில் கோவில் உண்டியலில் காணிக்கையாக போடப்பட்ட தங்க நகையை இந்து அறநிலையத்துறை அதிகாரி ஒருவர் திருடும் காட்சி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. கன்னியாகுமரியில் பிரசித்தி பெற்ற பகவதியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இங்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் உண்டியலில் காணிக்கை செலுத்துவது வழக்கம். இந்த காணிக்கை இந்து அறநிலையத்துறை கண்காணிப்பாளர் ஜீவானந்தம் தலைமையில் எண்ணப்பட்டது. அப்போது அம்மனுக்கு பக்தர்கள் காணிக்கையாக செலுத்திய தங்க நகையை ஜீவானந்தம் திருடிக் கொண்டு செல்கிறார். இந்த காட்சி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது.
ஆளுநருக்கு எதிராக போராட்டம் நடத்தினால் சிறை என்ற மிரட்டலுக்கு திமுக அஞ்சாது என மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், மாவட்டந்தோறும் ஆளுநர் ஆய்வு நடத்துவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்றார். ஆளுநருக்கு எதிராக போராட்டம் நடத்தினால் சிறை என்ற மிரட்டலுக்கு திமுகவும் அதனுடைய தோழமை கட்சிகளும் அஞ்சாது என கூறிய ஜவாஹிருல்லா, மக்களுக்காக குரல் கொடுப்பவர்களை ஒடுக்கும் அரசின் நாட்கள் எண்ணப்பட்டு வருகிறது என குறிப்பிட்டார். குட்கா ஊழல் வழக்கு தொடர்பாக தலைமை செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் பதவி விலக வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். ஆளுநர் திரு பன்வரிலால் புரோஹித் அவர்கள் இதுவரை தமிழ்நாட்டிலே ஆளுநராக இருந்த யாரும் செய்யாத வகையிலே ஆய்வு என்ற பெயரிலே பல்வேறு மாவட்டங்களுக்கு செல்கிறார். அதை திராவிட முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட தோழமை கட்சிகள் ஜனநாயக ரீதியிலே எதிர்க்கிறார்கள், கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள். இந்த மிரட்டல்களுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அரசியல் கட்சியும் பணிந்து போகாது. ஈரோடு அருகே உயர் மின்னழுத்த கோபுரம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் நடத்த வந்த விவசாயிகள் கைது செய்யப்பட்டனர். ஈரோடு மாவட்டம் திண்டல் பகுதியில் விவசாய நிலங்கள் வழியாக உயர் மின்னழுத்த கோபுரம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டன. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாய சங்கங்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருந்தது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு போலீசார் அனுமதி மறுத்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள ஏராளமான விவசாயிகள் வந்து கொண்டிருந்தனர். அவர்களை போலீசார் கைது செய்து வேனில் அழைத்து சென்றனர். இதையடுத்து கைது செய்யப்பட்ட அனைவரும் மாலை விடுவிக்கப்பட்டனர். விழுப்புரம் ஆட்சியர் அலுவலகத்தில் நிலத்தை அபகரித்ததாக கூறி விவசாயி ஒருவர் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைகேட்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு ஆட்சியரிடம் மனு அளித்தனர். அப்போது வடகினூர் கிராமத்தை சேர்ந்த பழனி என்ற விவசாயி தனது நிலத்தை சிலர் அபகரித்து விட்டதாக உடலில் மண்ணெண்ணெயை ஊற்றி தற்கொலை செய்ய முயன்றார். இதையடுத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் அவரை தடுத்து நிறுத்தினர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அமெரிக்காவுக்கு எதிராக ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வந்த பேரணியை வடகொரியா இம்முறை ரத்து செய்துள்ளது. 1950ஆம் ஆண்டு நடைபெற்ற கொரிய போரின் போது தென்கொரியாவுக்கு ஆதரவாக வடகொரியாவை எதிர்த்து அமெரிக்கா போரிட்டது. போர் தொடங்கிய நினைவு தினமான ஜூலை 27ஆம் தேதியில் வடகொரியா ஆண்டுதோறும் மாபெரும் பேரணியை நடத்தி வருகிறது. இதில் அமெரிக்காவுக்கு எதிராக கடுமையான கோஷங்கள் எழுப்பப்பட்டு வந்தன. இதனிடையே அமெரிக்க அதிபர் டிரம்பும் வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உன்னும் பேச்சுவார்த்தை நடத்திய போது அமெரிக்கா வடகொரியா இடையே புதிய நட்புறவு ஏற்படுத்துவது உள்ளிட்ட தீர்மானத்தில் கையெழுத்திட்டனர். இந்த நிலையில் அமெரிக்காவுக்கு எதிராக வடகொரியா ஆண்டுதோறும் நடத்தி வந்த பேரணியை ரத்து செய்துள்ளது. இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சு சிறப்பாக உள்ளதாக சச்சின் டெண்டுல்கர் புகழாரம் சூட்டியுள்ளார். டெல்லியில் சச்சின் டெண்டுல்கர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், எனது காலகட்டத்தில் இல்லாத அளவுக்கு தற்போது இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சு முழு நிறைவுடன் காணப்படுகிறது என்றார். இதனை சிறந்த வேகப்பந்து வீச்சு கூட்டணிகளில் ஒன்றாக நான் கணிக்கிறேன் என கூறிய டெண்டுல்கர், எப்பொழுதும் இல்லாத வகையில் வேகப்பந்து வீச்சாளர்கள் இந்திய அணியில் உள்ளனர் என கூறினார். தொடர்ந்து பேசிய டெண்டுல்கர், புவனேஷ்குமார், ஹர்திக் பாண்டியா ஆகியோர் பந்து வீச்சு மட்டுமின்றி பேட்டிங்கிலும் சிறப்பாக செயல்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என தெரிவித்தார். தமிழகம் மற்றும் புதுச்சேரி மீனவர்கள் தென் தமிழக கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இன்று தென்மேற்கு திசைகளில் இருந்து மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வரை பலத்த காற்று வீசும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குளச்சல் முதல் தனுஷ்கோடி வரையிலான கடற்பகுதியில் 3 முதல் 4 மீட்டர் வரை அலைகள் உயர்ந்து காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் தென் தமிழக மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் புதுக்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறைக்காற்றோடு மழை பெய்தது. இதனால் மழைநீர் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடியது. திடீர் மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான நிலை காணப்பட்டது. இதனால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர்.
புத்தம் புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியோடு. வணக்கம்.